ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய். தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல வயலூர் எம்பெருமானுடைய கருணையினாலே ஸ்ரீராமரு பட்டாபிஷேகம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். சரணம் அடைந்த விபீஷ்ணாழ்வாருக்கு எம்பெருமான் சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தார். அதை கண்ட ஆஞ்சநேயர் ஒரு துள்ளு துள்ளினார். புரியாமலே வானரங்கள் எல்லாம் துள்ளினார்கள். ஒரு இன்னிசை அரங்கிலே நல்ல இடத்திலே ஒரு ரசிகன் கை தட்டுவான், புரியாமலே எல்லாரும் கை தட்டுவார்கள். இப்போது ஏன் அனுமார் மகிழ்ந்தார்? அனுமானுக்கு முன்னே சீதை சிரஞ்சீவி வட்டம் கொடுத்தால் அப்போது அனுமான் சந்தோஷப்படவில்லை, துக்கப்பட்டார். 14 உலகங்கள் அழிந்தும் நீ அழியாமல் இரு என்றால் எல்லாரும் போய் நான் மட்டும் எப்படி தன்னந்தனி வாழ்வேன் என்று துக்கப்பட்டார் அனுமார். இப்போது விபீஷ்ணாழ்வாருக்கு எம்பெருமான் சிரஞ்சீவி பட்டம் கொடுத்த உடனே உலகமெல்லாம் அழிந்தாலும் அழியாமல் விபீஷ்ணாழ்வார் இருப்பார், நான் ஒருவன் இருக்கின்றேன். 2 பேரும் சேர்ந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் பாடிக்கொண்டிருக்கலாம் என்று மகிழ்ந்தார். தம்பி விபீஷண, இலங்கையின் ஆற்றல் எவ்வாறு? அண்ணே, இலங்கையிலே கரங்கு கால் புகாம் சுழலுகின்ற வாய்வு நுழையாது, கதிர் புகாம் சூரியன் நுழைய மாட்டான், சந்திரன் நுழைய மாட்டான், இந்திரன் நுழைய மாட்டான், யமனுடைய வீரம் நுழையாது, காலன் மரம் புகா. இனி வானவர் புகார் என்பது வம்பே, தேவர்கள் புகமாட்டால் என்று சொல்ல வேண்டுமா? இலங்கையிலே யாரும் எவரும் நுழைய முடியாது. இன்னொன்று நுழையாதாம், திறம்பு காலத்து யாவையும் சிதையினும் சிதையா அறம்புகா. சூரியன் அழிவான், சந்திரன் அழிவான், மகம் மேரிகிரி அழியும், சமுத்திரம் அழியும், உலகம் அழியும், தர்மம் அழியாது. திறம்பு காலத்து யாவையும் சிதையினும் சிதையா அறம்புகா. தர்மம் நுழையாதுன்னார். உடனே ராமர் நம்முடைய பானம் நுழையும். தர்மம் இருந்தால் ராமபானம் நுழையாது, தர்மத்தை ராமாத்திரம் அழிக்காது. அனுமான் வந்து பாதி சேனைகள் மேல கொன்றுவிட்டார். இலங்கை நகரம் முழுவதும் தீ வைத்தார். கட்டி தழுவி, ஆஞ்சநேயா, உன்னை நான் மகனாக பெற்றேன். இப்பொழுது இருக்கிற பிரம்மதேவர் ஓய்வு பெறுகிற காலத்திலே அடுத்து நீ பிரம்மாவாக வர வேண்டும் என்று பிரம்மவதம் கொடுத்தாராம் ஸ்ரீ ராமச்சந்திரன். 7 நாள் வருண ஜபம் செய்தார். வருணன் வாராமையினாலே பிரம்மாத்திரம் எரிந்தார். வருணன் வந்து நவரத்ன மாலையை கொடுத்து சரணாகதி அடைந்தான். 70 வெள்ளம் வானரங்களும் சமுத்திரம் அணை கட்ட தொடங்கினார்கள். விசுபிரம்மாதான் நலன். 1000 வானரங்கள் கொடுக்கின்ற மலைகளை வாங்கி வாங்கி இட்டான். தஞ்சம் என்றோர்களை சடையின் தாங்கும் தன்மை போலே சடையப்ப வள்ளல். அந்த 70 வெள்ளம் வானரங்களும் தருகின்ற மலைகளை வாங்கி 4 நாள்கள் அணை கட்டினார்கள். அந்த அணையை கடந்து இலங்கை சென்றார்கள். அங்கே விசுபிரம்மா பாடி வீடு அமைத்தார். ராமச்சந்திரமூர்த்தி பாடி வீட்டிலே தங்கியிருக்கின்றார். இதனை அறிந்த ராவணன் ஒற்றர்களை அனுப்பினான். சுகன் சாரன் என்ற 2 பேரும் வந்தார்கள்.
அவர்கள் வானர வடிவோடு வந்தார்கள். அரக்கர் என்று தெரிந்து கொண்ட விபீஷண ஆழ்வார் அவளை தண்டித்தார். ராமர் அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்லி மங்களமாக போய்வார்கள் என்று பகைவருக்கு கருணை காட்டினார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து. ராவணன் மலை மேலே ஏறி இந்த வானர வெள்ளங்களை பார்க்கின்றான். பகவான் ஒரு மலையின் உச்சியில ஏறி லங்கையை பார்க்கின்றார். சுக்ரீவன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ராவணனோடு நீண்ட நேரம் போரிட்டு அவருடைய 10 தலைகளையும் திருகி கொண்டு வந்தான். ஆனால் தலை வரவில்லை, மகுடங்கள் வந்தன. எம்பெருமான் திருவடியில் வைத்து நாணினான். சுவாமி, காற்றிலே கழுகின் வேந்தன் செய்ததை காட்ட மாட்டேன், நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன், கேட்டிலேன் இன்று கண்டின் கிளிமொழி, சீதையாளை மீட்டிலேன் வெறுங்கை வந்தேன். ஆண்டவனே, ராவணனை நேராக கண்டு அவன் தலை கொண்டு வராமல் மகுடம் கொண்டு வந்தேனே. இதுவரைக்கும் ராவணனுடைய மகுடத்தை அபகரித்தவர்கள் இல்லை என்று விபீஷண ஆழ்வார் சொன்னார். அவனுக்கு தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு. பகவான் திடீரென்று நாம் யுத்தம் தொடங்கக்கூடாது, ஒரு தகுந்த ஒருவரை தூது அனுப்ப வேண்டும் என்று எண்ணினார். எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். யாரை அனுப்புவது என்ற வினா எழுந்தது. சுக்ரீவன் போகக்கூடாது, தலைவன். அனுமானை அனுப்பலாம், இவனை தவிர வேறு வானரங்கள் இல்லையோ என்ற ஒரு எண்ணம் உண்டாகும். ஆகவே வாலியின் மகன் அங்கதனை அனுப்ப வேண்டும் என்று எண்ணி. அங்கதனுக்கு சந்தோஷம். மாருதி அல்லனாயின் நானினும் மாற்றம் பெற்று, கண்ணே அங்கதா, நீ சென்று ராவனுக்கு முன்னே நின்று நீதி நெறிகளை எடுத்து புகன்று போர் வென்றால் வென்று இங்கு வருகின்றனர். பாய்ந்தான். ராவணனுக்கு முன்னே நின்று இடையிலே கை வைத்து விரைத்து நின்றான். மகம்பேறுகிரி போலே தன்னுடைய சபையிலே வந்து தன்னை வணங்காமல் மேருகிரி போல இருக்கின்ற அங்கதனை பார்த்து, ஆரடா நீ, அடடா வெளியே பூரப்படடாம், இல்லை ஆகில் சீதையை விட்டு விடடாம், அடடா வெளியே பூரப்படடாம், இல்லை ஆகில் சீதையை விட்டு விடடாம், தொடரும் விண் பழி தேடி கண்டாயே, முன்னொரு தூதன் வந்து செய்ததை கண்டாயே, அந்த ஜெயவீர ராமந்த ரகுராமர் விட வந்த தூதன் 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 வெட்கம் உண்டானால், அடடா வெளியே பூரப்படடாம், இல்லை ஆகில் சீதையை விட்டு விடடாய். அடே ஆரடா என்று கேட்டாயா, தொடரும் வீண் பழி தேடி கொண்டாயே, தேவியை சூதா கவர்ந்து கொண்டாயே, உண்மையிலே நீ வீரனாக இருந்தால் ஒரு நாள் குறிப்பிட்டு ஒரு எச்சரிக்கை விடுத்தல்லவா போருக்கு வர வேண்டும், சீதையை கவர வேண்டும். மான் அனுப்பி மான் பின்னே ராமரை இளையவரும் சென்ற விற்பாடு நீ காவி துணி கட்டி ருத்ராட்சம் அணிந்து அன்னம் போட்ட அம்மாள கண்ணம் வச்சியே, நீ ஒரு வீரந்தானா? தொடரும் வீண் பழி தேடி கொண்டாயே, முன்னொரு தூதன் வந்து செய்ததை கண்டாயே, அந்த ஜெயவீரராம் அந்த ரகுராமர் விட வந்த தூதன் 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 வெட்கம் உண்டானால், அடடா வெளியே புறப்படடா. ராவணன் அயர்ந்து போனான். என் சபையில வந்து என்னை இவ்வாறு பேசுகிறது இந்த வானரம். மகோதரா, முந்தி வந்த வானரமா? இல்லை, அது நடுத்தரமான வயது, இது ரொம்ப இளமையா இருக்குது. அப்பா வானரமே, நீ யாரு? என்ன ஓய், நான் யாராயிருந்தால் உனக்கென்ன? பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு 8 பலம். நான் இருந்தாலும் சொல்லுகின்றேன், ராவணன் என்ற ஒரு அசுர வீரன் போருக்கு புறப்பட்டான். எதிரிலே நாரத முனிவர் வந்தார். ராவணா, நீ வாலியை வெல்லுவாயானால் உனக்கு பெருமை உண்டு. அவன் திகந்தங்கள் தோறும் சென்று சிவபூஜை பண்ணுவான். அங்கே திகந்தங்களுக்கு போனான். அவனை வாலிலே கட்டி சுருட்டி வைத்து விட்டான்.
8 திகந்தங்களுக்கும் பாய்கிற போது அவனுடைய உடம்பு அடிபடாத மலையே கிடையாது, அயர்ந்து போனான். மாலை நேரத்திலே அவன் கண் விழித்து தீர்த்தம்னா 10 வாயில 10 குடம் தண்ணி விட்டார். அப்போது அங்கதன் அழுதான். 10 கால் பூச்சி மாதிரி தொட்டில கட்டி வச்சான். அவனுக்கு சிறுநீர் வந்துடுது. அந்தோன்னு கதறினான். அவிழ்த்து விட்டவுடனே பிடிச்சான் ஓட்டம். இது உனக்கு ஞாபகம் இருக்குதா? நினைவு வேறாய் வர்மம் முற்றியே, என்னை நீ யார் என்றாய் உன்னை பற்றியே, முன்னால் தனது வாலில் கட்டி சுற்றியே, இந்த தரணி எல்லாம் தாவி வெற்றியே, கொண்ட சினவாலி வரபுத்திரன் நான் நட்டா, உனக்கு ஒரு சேதி சொல்வதற்கா வந்தேன் நட்டா, அந்த ஸ்ரீராமர் தேவியை சூதா கொண்டு வந்தாயே, திருடா 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 மானம் உண்டானால் அடடா வெளியே பூரப்படடா, இல்லை ஆகில் சீதையை விட்டு விடட்டாயி. ராவண பதரே, என்னை யார் என்று கேட்கின்றாயா? நினைவு வேறாய் வர்மம் முற்றியே, என்னை நீ யார் என்றாய் உன்னை பற்றியே, முன்னால் தனது வாலில் கட்டி சுற்றியே, இந்த தரணி எல்லாம் தாவி வெற்றியே, கொண்ட சினவாலி வரபுத்திரன் நான் நட்டா, உனக்கு ஒரு சேதி சொல்வதற்கா வந்தேன் நட்டா, ஸ்ரீராமர் தேவியை சூதா கொண்டு வந்தாயே, திருடா 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 மானம் உண்டானால் அடடா வெளியே புறப்படடா. இவனை கொல்லுங்கள் என்று 50,000 அசுரரை ஏவினான். அத்தனை பேரையும் கொன்று, ஏ ராவணா, சீதையை சிறைவிடு, அதுதான் நியாயம் என்றான். உயிரை விட்டாலும் விடுவேன், சீதையை சிறைவிட மாட்டேன் என்றான். முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா. ராமா என்று பாய்ந்து எம்பெருமான் இருக்கின்ற இடத்திலே வந்து, ஆண்டவனே, முற்ற ஓதி என் மூடன் முடித்தலை அற்றபோதன்றி ஆசை அறாது என்றான். நாய்வாலை யாராலும் நிமித்த முடியாது. ஒரு கருங்கல்லை 300 ஆண்டுகள் தண்ணீரிலே ஊற வைத்தாலும் கல்லிற்கு மெல்லென்றல் சால அரிதாகும் என்று சொன்னார். உடனே பகவான் 70 வெள்ளம் வானரங்களையும் போருக்கு புறப்படுமாறு கட்டளையிட்டார். சேனாதிபதி நீலன் மார்ச், தகு 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 தந்தன் தகு 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 தந்தன் தகு திகு 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 திந்தன் திகு திகு தகு தகன கண ஜகுத தந்தன் தரி தகுத தந்த தகு தன 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 தந்தன் தன 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 தந்தன் தன தரரரி என்றெந்திடக்கையும் உடுக்கையும் நாம் நான் 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 ரைட். சேனை வெள்ளங்கள் புறப்பட்டன. முதல் நாள் ராவணன் போருக்கு வந்தான். நீண்ட நேரம் போர் நிகழ்ந்தது. ஆஞ்சநேயர் வந்தார் ராவணனுக்கு முன்னாலே. ராவணா, உன்னை இது நான் 3ஆம் முறையாக கண்டிருக்கின்றேன். தூங்கும் பொழுது ஒரு முறை பார்த்தேன், ராஜசபையிலே 2ஆம் முறை சந்தித்தேன், இப்ப போர்க்களத்திலே சந்தித்திருக்கிறேன். காலம் பொன் போன்றது. ஆளை கொல்லலாம், நாளை கொல்லக்கூடாது. நீ தேரை விட்டு இறங்கி உனக்கு எனக்கு மற்போர் நிகழட்டும். நான் உன்னை குத்துவேன். நீ மாண்டால் கதை முடிந்தது. நீ பிழைத்துக் கொண்டால் 10 கரங்களால் என்னை குத்து. நான் மாண்டால் வரலாறு முடியும். பிழைத்துக் கொண்டால் உன்னாலே என்னை கொல்ல முடியவில்லை, என்னாலே உன்னை கொல்ல முடியவில்லை. இனி நாம் எப்பொழுதும் சந்தித்து போர் செய்யக்கூடாது. அறிவு நிறைந்த அந்த வார்த்தையை கேட்டு ராவணன் தேரை விட்டு இறங்கி மார்பை காட்டினான். வீர ஆஞ்சநேயர் ஓங்கி ஒரு குத்து வைத்தார். மேருகிரிலே இடி விழுந்தவன் அப்படியே மூர்ச்சித்து நின்றான். அவனை நாசியிலே மூளைகள் எல்லாம் தயிர் கட்டி போல வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து உயிர்ப்பு வந்து பிழைத்தோம்னா, அப்படியானா நான் குத்துகிறேன். அனுமான் மார்பை காட்டி நின்றான்.
10 கரங்களாலும் ஓங்கி குத்தினான். அனுமானும் சற்று மூர்ச்சித்தார். ஆனா அவருக்கு துன்பம் ஏற்படவில்லை. இனி உனக்கு எனக்கும் போர் இல்லை என்று ஒதுங்கி விட்டார்கள். ராவணனோடு இளைய பெருமாள் வந்து எதிர்த்தார். அவன் தேரை அடித்தார், வில்லை அடித்தார், அம்பராத்தூணை அடித்தார். எல்லாம் அழிந்த ராவணன் சக்தி என்ற வேலை விட்டான். அது இளைய பெருமாள் மார்பிலே பட்டு மூர்ச்சித்து விட்டார். அவனை 20 கரங்களாலும் பேர்த்து எடுக்க முயன்றான் ராவணன். எடுக்க முடியும். எங்கோ இருந்த அனுமான் ஓடி வந்து கருடாழ்வார் கோழி குஞ்சு எடுப்பது போல தூக்கின்னு போய் இதை கண்டு ஆச்சரியப்பட்டான் ராவணன். இந்த குரங்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு வெற்றி வராது. ராமரும் ராவணனை வென்று எதிர்த்து நின்றார்கள். நீண்ட போர் நிகழ்ந்தது. எம்பெருமான் சிரித்த வண்ணமாக அவன் தேரை அடித்தார். அந்த ரதம் அச்சு வேறு, மச்சு வேறு, குத்துக்கால் வேறு, கொடுங்கை வேறு, டால் வேறு, கொடிச்சீலை வேறாக அவன் 10 வில்லுகளும் அழிந்தன. ராவணேசன சொல்ல அழிந்தது. 4 வகையான படைகள் அழிந்தன. நடை அழிந்தது, தொடை அழிந்தது, பூச்சக்கர கொடை அழிந்தது. 20 கரங்களையும் தொங்க விட்டு இனி நமக்கு மரணம் வரும் என்று பதறி நிற்கின்றான். பரம சத்ரு பகவான் அவனை மூடனே கல்வனேன்னு அழைக்கிறார். என்ன அழைச்சார்? ஆளையா உனக்கு அமைந்தனே மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாயன நல்கினன் நாகிழங்காமுகின் வாழைத்தாவூரு கோசல நாடுடை வள்ளல். அந்த வள்ளல்னு போட்டார். எதை கொடுத்தார்? உயிரை கொடுத்தாராம். ராவணா ஆளையா, இலங்கை ஆளுகின்ற ஐயா, யாரையும் தரைக்குறைவா பேசக்கூடாது. அவன் லங்கையை ஆளுகிற மன்னன். ஆளையா ஒன்று. நீ பரதார கவனம் செய்தபடியினாலே உனக்கு விண்ணிலும் மண்ணிலும் இடம் இல்லை. நரகத்தை போய் ஆளையா. 2. நான் இல்லாத போது என் மனைவி அபகரித்துக் கொண்டு வந்தாயே, நீ ஒரு நல்ல ஆளையா. 3. நீ எஜமானாய் இருக்க தகுதியில்லை, எனக்கு ஆளையா பணியாளன். 4. ஒருவேளை சீதையோடு வருவாயானால் உனக்கென்று ஒதுக்கி இருக்கின்றேன் கோசல நாடு. ஆகவே நான் வழங்குகிற கோசல நாட்டை ஆளையா. 5 அர்த்தங்கள். உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின. காற்றடித்தா இலவம் பஞ்சி போலே உன் வில்லெங்கே, ராவணேசன் சொல்லெங்கே, கொடையெங்கே, மார்பிலே இருந்த பூன் தொடையெங்கே, சதுரங்க படையெங்கே, கம்பீரமான நடையெங்கே. இப்போ நான் மன்னிக்கின்றேன். சீதையை கொண்டு வந்து விட்டுவிடு, உனக்கு வாழ்வு தருகின்றேன். இல்லையானால் இன்று போய் போர்க்கு நாளை வா. உன் மனைவி நல்ல உணவா அமைத்திருப்பாள், போய் சாப்பிட்டு படுத்துக்கோ. இன்னும் ஏதாவது சேனைகள் இருந்து அழைத்துக் கொண்டு நாளை வா என பகைவனுக்கு அருள் பண்ணுகின்றார். நல்கின அபாய் நிலை உயிரை தெரிவிக்கிறது. உயிரை கொடுத்தாராம். அப்படி கொடுத்தவன் யார்? ராவணன் சீதையோடு வருவானானால் அவனுக்கு தர வேண்டும் என்று ஒதுக்கிய நாகிழங்காமுகின் வாழைத்தாவூரு கோசல நாடுடை வள்ளல். வள்ளல்னு போட்ட. இதை கேட்ட ராவணன் ராமனுடைய கருணையை நினைந்தான். கருணை பகைவனுக்கு செய்ய வேண்டும். உடனே மறைந்தான். எப்படி போறான்? அப்பவும் ஒரு பெண்மணியை பார்த்துக்கினே போறானாம். மாதிரம் எவையும் நோக்கான், பலநகர் தன்னை நோக்கான், தாதவிழ் கோதை மாதரு தனித்தனி தன்னை நோக்க, பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். நிலமகளையே நோக்கி போனானாம். என்ன வருந்துகிறான்? நானகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். வேல் நகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்று நாணத்தால் சாம்புகின்றான். சீதை சிரிப்பாளே என்று எண்ணினானா அந்த பேதை. அப்போது இளைய பாட்டனார் ஜாம்புவந்தர் வந்தார். பேரப்பிள்ளை, என்ன உனக்கு தோல்வியினார்? தாத்தா, அந்த இளையவனத்திலேதான் மேகங்கள் மழை பொழிய கற்றது போலும். அந்த ஊரை சுட்ட வானரம், கிழக்கு மேற்கு தெற்கு மேற்கு எல்லா பக்கங்களையும் பார்த்தேன்.
அந்த ராகவன் வில்லை பிடித்து பானத்தை தொடுப்பதை 20 கண்ணாலும் பார்த்தேன். அவன் கை அம்பராத்தூணில் இருக்குது, வில்லிலும் இருக்குது, போய் வருகிற இடைவெளி தெரியவில்லை. கரவேக சரவேகம் யாராலே நினைக்க முடியாது. ஆனால் ராமன் கோபித்திருந்தால் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன். அந்த நாள் கூனினுடைய கூன் போக வேண்டும் என்று உண்டை எய்தது போலே எம்பெருமான் அவர் விளையாட்டாக போரிட்டார். அவர் சிறந்த வீரன், இது போன்ற வீரன் நான் இதுவரைக்கும் கண்டதில்லை என்றான். அப்படியானால் சீதை சிறைவிடலாமா என்று எண்ணுகின்றான். மகோதரன் வந்தான். இந்த பழைய பஞ்சாங்கம் 10ஆம் பசரி வார்த்தையை கேட்காதீர்கள், கும்பகர்ணனை எழுப்பி அனுப்புங்கள், அவன் காலை துவையலாக தின்று வருவான் என்று. இதை கேட்ட உடனே அவனுக்கு பெருமகிழ்ச்சி. ராவணனை அடியோடு கெடுத்தவன் மகோதரன். அமைச்சர்களாலேதான் ஒரு நாடு வாழும் அல்லது தாழும். சச்சந்தன் என்ற வேந்தனுடைய அரசாங்கத்தை கவிழ்த்தவன் கட்டியங்காரன். சூரவனுடைய வாழ்வை அழித்தவன் தர்மகோபன். துரியோனுடைய வாழ்வை அழித்தவன் சகுனி. நல்ல அமைச்சர்கள் இருப்பார்கள், ஆனால் அந்த நாடு உயர்ச்சி அடையும். உன் தம்பியை அனுப்பு, அவன் மிகுந்த வீரன் என்று மகோதரன் சொன்னான். ஏ அசுர வீரர்களே, நீங்கள் ஓடிச் சென்று என் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி வாருங்கள் என்று சொன்னான். எல்லாரும் கும்பகர்ணனை எழுப்புவதற்காக போகின்றார்கள். அவன் நன்றாக தூங்குகின்றான், 6 மாதம் தூங்குவான். அங்கே சென்று உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்றி எழுந்திராய் எழுந்திராய் கரங்குகின்ற பாசம் வீசு கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய்.